ஒருவேளை உங்கள் வண்டியில் வந்து ஆயில் ரொம்ப கம்மியாகுது, ஆனால் என்ன ரீசனாக இருக்கும், எதனால கம்மியாகுதுன்னு உங்களால் கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு இருந்துச்சுன்னா, இப்போ நான் சொல்ல போகிறது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். அதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்ஜினில் இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரிக் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் இதையும் சேர்த்து கிராங்க் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்ஜின் வந்து ரன் ஆகும்போது இதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து பயங்கரமாக ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வண்டி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பம்ப் பண்ணிட்டீங்க, இல்லைனா கீழே போட்டிங்க அப்படின்னா இந்த சென்ட்ரிக் கேஸில் வந்து ஹேர்லைன் கிராக் விழுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி விழும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வண்டி ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்போ வந்து ஆயில் வந்துட்டு எங்கேயுமே லீக் ஆகாது. அண்ட் இதுவே நீங்கள் வண்டியில் ஸ்பீடாக போயிட்டுருக்கீங்க அப்படின்னா உள்ளார வந்து ஹை ப்ரெஷர் இருக்கும். அந்த ஹை ப்ரெஷர்னால ஆயில் வந்து லீக் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இதனால கூட ஆயில் லெவல் வந்து கம்மியாகும். ஒருவேளை நீங்கள் யூஸ்ட் பைக்ஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா முக்கியமாக இது வந்து செக் பண்ணுங்கள். இதில் வந்து கிராக் விட்டுருக்கு, உடனே நம்ம வந்து இந்த எம்சிலாம் போட்டலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணாதீங்க. இதுக்கு சிம்பிளான ஒரு மெத்தட் இருக்குது. இந்த இன்ஜின் அப்படியே கழட்டி மேலே இருக்க சென்ட்ரிக் கேஸ் அப்படியே மாற்றிட்டிங்கன்னா சரி பண்ணிடலாம். தொடர்ந்து இதே மாதிரி டெக்னிக்கல் கண்டென்ட்டுக்கு ரெவ் நைட்ரோ ஃபாலோ பண்ணுங்கள்.